போன வீடியோவில் நாம் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் ஃபுல்லாக சேர்த்திட்டோம். க்ரீன், எல்லோ, ப்ளூ, ஒயிட், இது ஃபுல்லாக சேர்த்திட்டோம். ரெட்டு, இது எல்லாமே சேர்த்திட்டோம். இப்போ இனி வந்து இந்த செகண்ட் லேயர் சேர்க்க போகிறோம். செகண்ட் லேயர் இங்கே ஒயிட்னா இங்கேயும் ஒயிட், இங்கேயும் ஒயிட், இங்கே க்ரீனு, இங்கேயும் க்ரீன், இங்கேயும் க்ரீன், இங்கே எல்லோனா இங்கேயும் எல்லோ, இங்கேயும் எல்லோ, இதை வந்து சேர்க்க போகிறோம். இதுக்கு வந்து சேம் அதே ஃபார்முலா, ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. ரொம்ப ஈஸியான ஃபார்முலா தாங்க. ரொம்ப ஒரியெல்லாம் பண்ணிக்க வேண்டியதில்லை. யாரு வேணாலும் சேர்த்துக்கலாம். சிம்பிளா நான் சொல்லித்தர போறேன். நீங்க அதை ஃபாலோ பண்ணி மட்டும் வாங்க. இது வந்து நீங்க நேற்று செஞ்சது வந்துங்க, இது வந்து கண்டினியூவா நீங்க களைச்சு செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு மெமரி ஆயிடும். அந்த ஃபார்முலாவா மனப்பாடம் பண்ணாம நம்ம அந்த செய்யற விதத்தை வந்து மெமரி பண்ணிட்டோம்னா போதும். அது வந்து நம்மளுக்கு மெமரியில எப்பவுமே இருக்கு. இப்போ ஓகே வந்து நான் வந்து இப்போ வந்து சென்ற லேயரை வந்து சேர்க்கறதுக்கு சொல்லித்தர போறேன். இப்போ வந்து இங்க ஒயிட் இருக்குது, இங்கேயும் ஒயிட் வரணும், இங்கேயும் ஒயிட் வரணும். இதுல வந்து என்னன்னா சென்டர் காயின் மட்டும்தான் இங்க வரும், இங்க வரும். இந்த காயின் இங்க கொண்டு வரலாம், இந்த காயின் இங்க கொண்டு வரலாம், அதே மாதிரி இங்க கொண்டு வரலாம், இதைய இங்க கொண்டு வரலாம், இதையே இங்க கொண்டு வரலாம், இதையே இங்க கொண்டு வரலாம். ஸோ இது வந்து ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா மட்டும்தான் இதுக்கு யூஸ் ஆகு. இது வந்து மேல அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து எல்லோ இதுக்கு பக்கத்துல வந்து எல்லோ தான் வரணும். அதே சமயம் இங்க வந்து ப்ளூ வரணும். ஸோ இந்த காயின் எங்க இருக்குன்னு பார்க்கணும். இது வந்து இங்க கீழே எங்கேயுமே இல்லை. ஸோ அதை விட்டுருங்க, அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து கிரீன் ஒயிட் இருக்கு. இது எங்க வேணும்? இது வந்து ஒயிட்டு, இங்க வந்து கிரீனு. ஸோ இந்த காயின் வந்து இங்க வரலாம் அல்லது இங்கேயும் வரலாம். ஆனா இது வந்து இங்கதான் வரணும். ஏன்னா இங்க வந்து சைடு கிரீன் இருக்குது. ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் பண்ணுங்க. இது வந்து இதுக்கு மேட்ச் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் இதை வந்து மேட்ச் பண்ணிக்கணும். கிரீன், இது வந்து டி, அதே மாதிரி இது சின்ன டி, இது டி, இதுவும் டி. இப்ப வந்து நாம வந்து இந்த டீயை கிரியேட் பண்ணிட்டோம்னா இந்த காயின் இங்க கொண்டு வரலாம். ஏன்னா இங்க வந்து ஒயிட் இருக்கு. இங்க கொண்டு வந்தோம்னா இங்க ஒயிட்டு, இந்த கிரீன் இங்க மேட்ச் ஆகணும். ஸோ இது என்ன பண்ணோம்னா இதை இங்க கொண்டு வரோம்னா இது வந்து லெஃப்ட் சைடு இருக்கு. ஸோ இதை வந்து நாம வந்து ரைட் சைடு மறைக்கணும். எப்படி மறைக்கணும்? இப்படி மறைச்சுக்கணும். ஓகே, இப்ப வந்து இந்த ரோவை கீழே இறக்குங்க. இப்ப மறைச்சு வச்சதை வெளியே கொண்டு வாங்க. ஸோ இப்ப வந்து கீழே இறக்குனத மேலே ஏத்திக்கணும். அவ்வளவுதாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே கரெக்டா இருக்கு. இது ஒண்ணு களைஞ்சிருக்கு. ஸோ இதைய வந்து நாம மறுபடியும் ரெடி பண்ணணும். அதுக்கு உண்டான காயின் கியூப் இங்க இருக்கு. ஸோ இதைய வந்து இங்க கொண்டு வரணும். அப்படின்னா மறுபடியும் ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா தான் இதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இது வந்து ரைட் சைட்ல இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடு வந்து நம்ம மறைக்கிறோம். இதைய கீழே இறக்குறோம். இதைய திரும்பவும் கொண்டு வர்றோம். இப்போ மேலே ஏத்திக்கிறோம். ஓகே, டன். இப்ப களைஞ்சிருக்கிற ரெட் எல்லாம் நம்மளுக்கு அலைன் ஆயிடுச்சு. இப்ப வந்து இந்த கியூப் வந்து சேர்ந்துருச்சு. இது ஓகே. இதே மாதிரி எல்லா கியூபையும் நம்ம சேர்த்தா செகண்ட் லேயர் வந்து ஃபினிஷ் ஆயிடுது. ஸோ இனி அடுத்தது வந்து அடுத்த காயினை பார்ப்போம். இது வந்து ப்ளூ ஒயிட். ப்ளூ ஒயிட் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். இங்க ஒயிட்டு, இங்க ப்ளூ. ஸோ இது வந்து இங்க வரும். ஸோ இதை வந்து மேட்ச் பண்ணிக்கணும். டீ கிரியேட் பண்ணிக்கணும், பெரிய டீ. இந்த காயின் வந்து இங்க வந்துச்சுன்னா இந்த ஒயிட்டுக்கு இதுக்கு மேட்ச் ஆயிரும். அதே மாதிரி ப்ளூ மேட்ச் ஆயிரும். ஸோ இதை வந்து இங்க கொண்டு வர முடியும். அது காயின் வந்து இங்க கொண்டு வரலாம். இங்க கொண்டு வந்தீங்கன்னா இங்க ப்ளூ மேட்ச் ஆயிரு, இந்த ஒயிட் வந்து இங்க மேட்ச் ஆயிரு. ஸோ இங்க வந்து இது ரைட் சைடு கொண்டு வரணும். அதனால லெஃப்ட் சைடு இதை மறைச்சு வைக்கிறீங்க, இதை கீழே இருக்கிறீங்க, இதை மறுபடியும் கொண்டு வர்றீங்க, இதை மேலே ஏற்றிக்கிறீங்க. இப்போ வந்து ரெட்டு களைஞ்சிருக்குது. அதை வந்து அதுக்குள்ளான கியூப் வந்து இங்க இருக்குது. ஸோ இதை வந்து இங்க கொண்டு வரோம். ஸோ இதை மறைச்சு வைக்கிறீங்க, கீழே கொண்டு வர்றீங்க, திரும்பவும் ஏத்துறீங்க, இது மேலே ஏற்றிக்கிறீங்க. ஸோ
இப்போ வந்து இந்த ரெண்டு கலையில் கலைஞ்சிருந்ததை ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த காயின் வந்து இங்கே மேட்ச் ஆயிடுச்சு. ஓகே, இது மேட்ச் ஆயிடுச்சு, இது மேட்ச் ஆயிடுச்சு. ஓகே, இது மேட்ச் ஆயிடுச்சு. இது வந்து இங்கே ஒரு காயின் இருக்குது. இதுக்குண்டான காயின் எங்கே இருக்குன்னு நாம் பார்க்கணும். இங்கே இதுக்கு வந்து கிரீன் எல்லோ இந்த காயின் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ இதை நாம் மேட்ச் பண்ணலாம். இது டீ கிரியேட் பண்ணிக்கோங்க. டீ கிரியேட் பண்ணிட்டோம்னா இது வந்து இங்கே வரும்போது இந்த எல்லோ இங்கே மேட்ச் ஆயிரு, இந்த கிரீன் இங்கே மேட்ச் ஆயிரு. ஸோ இது ரைட் சைடு இருக்குது, அதனால லெஃப்ட் சைடு மறைச்சு வைக்கிறீங்க. இதை கீழே இருக்கிறீங்க. இப்போ திரும்பவும் கொண்டு வர்றீங்க. இப்போ மேலே ஏற்றுறீங்க. ஓகே, இப்போ வந்து ரெண்டு கலைஞ்சிருச்சு. இப்போ வந்து இதை திரும்பவும் அலைன் பண்ணுறீங்க, ஏற்றுறீங்க, இதை மேலே ஏற்றிக்கிறீங்க. ஸோ இப்போ வந்து கலைஞ்சிருந்தது மேட்ச் பண்ணியாச்சு. ஸோ இது மேட்ச் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். அடுத்தது வந்து இந்த காயின் மட்டும் வரும். இந்த காயினுக்கு உண்டானது எல்லோ ப்ளூ வேணும். வேற எங்க இருக்கு? அது வந்து இங்கேயே தான் இருக்குது. இது வந்து ட்விஸ்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதை வந்து நாம வெளியே எடுக்கணும். இதை வெளியே எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? கலையருக்கு நாம் என்ன பண்ணணும்னா திருப்பிக்கிறீங்க, கொண்டு போகிறீங்க, மேலே ஏற்றிக்கிறீங்க. இப்போ வந்து இது ரெண்டு கலைஞ்சிருக்குது. இதை வந்து மறுபடியும் அலைன் பண்ணுறீங்க. இப்போ இங்கே வந்து வேறு காயின் வந்துருச்சு. நம்மளுக்கு வந்து ப்ளூ எல்லோ இந்த காயின் வந்து எங்கே வந்திருக்குன்னு பார்க்கணும். இதா இங்கே இருக்கு, இங்கே கீழே வந்துடுச்சு. எல்லோ ப்ளூ இதை வந்து நாம் அங்கே அலைன் பண்ணணும், இங்கே அலைன் பண்ணணும். இப்போ ஒரு டீ கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து இங்கே வரும்போது நம்மளுக்கு எல்லாமே மேட்ச் ஆயிடும். இது வந்து லெஃப்ட் சைடு இருக்குது. ஸோ இதை வந்து ரைட் சைடு மறைக்கிறீங்க, இது கீழே இருக்கிறீங்க, இதை மறுபடியும் கொண்டு போகிறீங்க, இது மேலே போவீங்க. ஸோ இது வந்து கலைஞ்சிருச்சு. இது வந்து அதுக்கு உண்டான கியூப் இங்கே இருக்குது. ஸோ இது மறுபடியும் அலைன் பண்ணுறீங்க, மறைக்கிறீங்க, கீழே கொண்டு வர்றீங்க, மேலே ஏற்றிடுறீங்க. இப்போ இது அலைன் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு உண்டான காயின் இங்கே மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ வந்து எல்லாமே செகண்ட் லேயர் எல்லாமே மேட்ச் ஆயிடுச்சு. இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான மெத்தடில் யூஸ் பண்ணலாங்க. இது வந்து ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா தான். இது வேறு எந்த ஃபார்முலாவும் இல்லை.